ஹாய் ஹலோ பேங்கிங் செக்டாரில் ஜாப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு வேறு லெவல் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள், தனலட்சுமி பேங்க் நம்ம தமிழ்நாட்டில் சிட்டி யூனியன் பேங்க், தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான பேங்க்னு சொல்லணும். ஸோ இதிலிருந்து தான் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜூனியர் ஆஃபீஸர், சீனியர் ஆஃபீஸர் 2 கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வைஸாக பார்த்தோன்னா ஜூனியர் ஆஃபீஸருக்கு ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ டிகிரியை பொறுத்த வரைக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, காமர்ஸு, இன்ஜினியரிங் இந்த மாதிரி எந்த ரெலவெண்ட்டில் வேணாலும் நீங்கள் படிச்சிருக்கலாம். பட் ஏதாவது ஒரு டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி சீனியர் ஆஃபீஸர் பாருங்கள், சேம் அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பட் 1 வருஷம் உங்களுக்கு பேங்கிங் ரிலேட்டடாக ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 21 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு தான். எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. எஸ்சி, எஸ்டி பார்த்திங்கன்னா 30 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி 28 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் உங்களுக்கு 10 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. இந்த வேலைக்கு எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆன்லைன் மோடில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் அப்ளை லிங்கை கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். பாருங்கள், தனலட்சுமி பேங்க்கு. இதில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் ஆஃபீஸர், சீனியர் ஆஃபீஸர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் அப்ளை நவ் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஐபிபிஎஸோட அஃபிஷியல் சைட்டுக்கு போவோம். இதில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த இடத்துல கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் ஏற்கனவே ஐபிபிஎஸ்சில் நிறைய அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சைன்இன் கொடுத்து நீங்கள் போகலாம். உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் உள்ளே போகலாம். இல்லை ப்ரோ, நான் பேங்கிங் செக்டாரில் இப்போ தான் புதுசாக அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணணும். நம்மளுடைய நேமு, அதே மாதிரி ஃபாதர்ஸ் நேமு, மொபைல் நம்பரு எல்லாமே நம்ம என்ட்ரு பண்ணி ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ இதற்கப்புறமா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 708 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா கேட்டகரியுமே இந்த 708 ரூபா அப்படிங்கிறத பே பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கு ப்ரோ லாஸ்ட் டேட்டு அப்படின்னு பார்த்தோன்னா வர டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. 7/12/23 7ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அதிலிருந்து வர டிசம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே நம்மளை பே பண்ண சொல்லிட்டாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிசம்பர் 21 லாஸ்ட் டேட்டு. ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு தான் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.